Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and Data Science and Cyber Security. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். ஆனால் கொட்டுக்காளி எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுண்ணா. பார்க்கலாம், நல்ல படம் தான். கொட்டுக்காளி தான் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். படம் பிரேக் கொடுத்தாங்க, இயற்கையாக எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். படம் நல்லா இருக்குங்க. எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். அப்புறம் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமேன்னு பேசக்கூடாது, அந்த மாதிரி ஒரு படம். படம் நல்லா இருந்தது. சூரி அண்ணன் அவரோட நடிப்பு அவர்தான் நல்லா இருந்தது. இதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடில் அவர் நடிச்சிருக்காரு. ப்ளஸ் இது ஒரு நாள் கூத்து மாதிரி ஒரு ஸ்டோரி. இது சூரி எப்படி பண்ணியிருக்காரு? சூரி நல்லா தான் பண்ணியிருக்காரு. படத்தோட எண்டிங் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாள் அவர், அதனால் எதுவும் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த கான்செப்டுக்கு ஏற்ற படம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆனால் அவர் ரொம்ப யதார்த்தமாக இந்த கதைக்கு அவரோட அத்தனை நடிப்பு திறமையும் ரொம்ப வெளிப்பட்ட மாதிரி தானே இருக்குது. ஏன்னா அந்த கதைக்களத்தில் அவர் இருக்கார். அந்த கதைக்களத்துக்கு அவர் நேர்த்தியாக சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. மற்றபடி சூரியன் ஆக்டிங் அதெல்லாம் ஓகே. அன்னபென் 2 வார்த்தை தான் பேசுவாங்க. அது வரைக்கும் அவங்க ரியாக்ஷனை வச்சே படம் உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவரோட ஆக்டிங் தான், அவரோட ஆக்டிங்லேயே அவருடைய ஸ்டோரி டெலிவரிங் எல்லாமே அவர் கொடுத்துருக்காரு. லைவ் சவுண்டாக எடுத்தது எப்படின்னா இருக்குது மியூசிக் எல்லாம். ஆனால் ஒரு புதுவிதமான முயற்சிங்கண்ணா. இப்போ நம்ம படங்கள்னாலே நமக்கு பேசிக்காக படம்னா இதுதான் நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் போவோம். இது எல்லாத்தையுமே உடச்சிருக்காங்க. சினிமா இப்படியும் ஒரு சினிமா நம்ம பார்க்க முடியும்னு ஒரு முயற்சி. அது டைரக்டர் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காருண்ணா. அது எந்த ஒரு இடத்துலையுமே அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை அதை கரெக்டாக நேர்த்தியாக கொண்டு போயிருக்காரு. சவுண்டாகவே அழகாக இருந்துச்சு. எனக்கு அந்த மியூசிக் இல்லாத மாதிரி தெரியல. அந்த சவுண்டாகவேவும் எனக்கு அந்த மியூசிக்கு இவ்வளோ நாள் அந்த மியூசிக் பார்த்துட்டு இன்றைக்கி அந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியல. அவங்க அந்தளவுக்கு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைவ் சவுண்டு நல்லா இருக்குது. ஒரு சில வார்த்தைங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது சவுண்டு எப்படின்னா நமக்கு புரியுறது. ஊர் ஸ்லாங் எடுத்திருக்காங்க, நிறைய பேர்வேர்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை எடுக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா நமக்கு புரியறதுக்கு இதாகுது. லைவ் சவுண்ட் நல்லா இருக்குது ப்ரோ. புது எக்ஸ்பெரிமெண்ட் தான். நீங்கள் இதை ட்ரை பண்ணி ஆகணும், அதான் நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணாமல் மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லோரும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். ஆமாம், இதுதான். அதில் ஒரு ஆட்டோ சவுண்டு கூட பார்த்திங்கன்னா அதுதான் ஹைலைட்டாக இருக்கிறதுலையே. ஸோ ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப சிறப்பாக அதில் கொண்டு சேர்த்துருக்காங்க. ப்ளஸ் கதை 1 மணி நேரம் 40 நிமிஷம் போனதே தெரியல. சூப்பராக இருந்தது படம். லைவ் சவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணது பெஸ்ட்டு. ஏன்னா மியூசிக் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் இவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும். நம்ம உள்ளே போயிருக்க முடியுமான்னு தெரியல, நல்லா இருந்தது. அது லைவ், அது பேர்லேயே இருக்க லைவ்னு சொல்லிட்டு. ஸோ அது லைவ்லேயே இருக்கிறதா தான் கேப்சர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் முடித்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன மேட்டர்டா, சில கதைகளுக்கு ஆடியன்ஸ் அவங்களோட டிஸ்கஷனை பார்க்குறது தான் சில படத்தோட மெயின் இதுவும். அது இவங்க அது கரெக்டாக தான் முடிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு ஆன்சர் ஒரு டைரக்டர் கொடுக்கக்கூடாது, மக்கள் நம்ம தான் கொடுக்கணும். அது அவங்களுக்குள்ள உணர்ந்தாலே போதும். டக்குன்னு ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஆனால் அதில் ஒரு நாயம் இருக்குன்னு பட்டுச்சு. இப்போ நம்ம ஒரு ஆடியன்ஸாக படம் பார்க்குறப்ப டைரக்டர் அவர் ஒரு பாயிண்டில் விட்டுட்டு போயிட்டார். அதை நம்ம யோசித்து நம்ம என்ன அதுக்கு விடை கொடுப்போங்கிறது நம்ம கையில் கொடுத்துட்டாரு. படத்தை முடிக்கவே இல்லையே. படத்தை நம்ம கிட்ட தான் முடிச்சிருக்காங்க. நம்ம தான் அதை எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து இருக்குது. ஒவ்வொருத்தர் மைண்ட் செட்டை பொறுத்து ஒருத்தர் எடுத்திருப்பாங்க. கடைசியாக சூரியனை ஃபீல் பண்ணுற வரைக்கும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படின்றத பார்க்கலாம். கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நம்ம ஓப்பன் எண்டிங்காக விட்டுருக்காங்க. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஏதாவது எண்ட் பண்ணி முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. லாஸ்ட்டில் எண்டிங்கும் ஓரளவு புரியாத மாதிரியே முடிச்சிட்டாங்க. ஷார்ட் ஃபிலிமில் எடுக்க வேண்டிய ஸ்டோரி தான் ஃபியூச்சர் ஃபிலிமில் எடுத்திருக்காங்க. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக படம் முடிச்சுட்டு நான் ஒரு 5 நிமிஷம் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அடுத்து என்ன நடந்திருக்கலாம், எப்படி இருக்கலாம். ஏன்னா ஓப்பன் எண்டு, ஸ்பாய்லர் மாதிரி இருக்கலாம். ஆனால் ஓப்பன் எண்டு உங்களுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி யோசிக்கிறோம். வாட் தட் அப்படின்னு. கிளைமேக்ஸ் எப்படின்னா, இப்போ நம்ம படம் விட்டு வெளியே வர்றப்போ அப்படியே அதோட யோசிக்காமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளே ஒரு 4-5 கிளைமேக்ஸ் நம்மளே யோசிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். சூரி சாரோடைய ஆக்டிங் எப்படி இருந்தது? அண்ட் ஒரு ஃபைட் சீன் வேறு பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைட் சீன் அதுதான் படத்தை ஆரம்பிக்கிறதுக்கான அங்கே தான் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் எழும்புது. ஆன்சரும் கிட்டத்தட்ட அதுலேயும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் படத்துக்காக அது மெத்தடெலாம் போயிருக்காங்க. ஆக்டிங் நீ சூரி மட்டும் இல்லைண்ணா, நீங்கள் அந்த படத்தில் எந்த அதை எப்படி சொல்கிறது, ஒரு சேவல் நடிச்சிருக்கு, ஒரு மாடு நடிச்சிருக்கு, ஒரு குழந்தை எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாமே நடிச்சிருக்காங்கண்ணா. அது மனிதர்கள் மட்டும் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் எல்லாமே நடிக்கிறதுன்னு தான் சொல்லலாம். அது ஜஸ்ட் நல்லா லைவ் ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைட் எல்லாத்தையுமே கேமரா அவ்வளோதான் எடுக்க முடியும். மற்றபடி அந்த சீனில் நம்ம கொஞ்சம் நேரத்தில் அவங்க பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஒரு ரியாக்ஷன் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு. அந்த சீன் நல்ல சீன் தான். பெரிய ஃபைட்லாம் இல்லை, சும்மா அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது. அது அந்த இடத்துல நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதான் ரியலிஸ்டிக்காக இருக்குது. வில்லேஜ் சைடில்
நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆடியன்ஸோட கனெக்ட் ஆச்சு அந்த படம், ஏன்னா ஒரு புதுவிதமாக எடுத்திருக்காரு. மேபி சிட்டி ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்த்தாங்க. வில்லேஜ் ஆடியன்ஸ்க்கு ரிலேட் ஆகும். கண்டிப்பாண்ணா. படம் வந்து ஒரு சினிமா பார்க்கணுன்னு வந்தவங்களுக்கு எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்காதுங்கண்ணா. இதோட கதைக்களமோ இதோட கொண்டு போன நேர்த்தியும் மேபி ஒவ்வொருத்தருக்கும் வேறுபாடு கொடுக்கலாம். இப்போ ஒரு ஆடியன்ஸை ஒரு மனநிலை சார்ந்ததாண்ணா. எல்லா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும் ப்ரோ. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் கூடயும் கனெக்ட் ஆகும். எல்லா ஊரிலும் நடக்கிற விஷயம், எல்லா ஊர்லையும் நடந்துகிட்ருக்க விஷயம் ப்ரோ. எல்லா ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. கொஞ்சம் வில்லேஜ் டைப்பில் தான் இருக்குது ஸ்டோரியை. இந்த மாதிரி படங்கள் இன்னும் தமிழ் சினிமாவில் வரலான்னு. ஆனால் வரணுங்கண்ணா. ஏன்னா இப்போ நிறையா பேர் வந்து ஒரு வினோத் ராஜுங்கிற இயக்குனர் வந்து அவர் இப்படி ஒரு படம் எடுப்பாருன்னு இந்த படம் வந்த பிறகு தான் தெரியுது. இப்போ இந்த மாதிரி நிறைய கதைகள் நிறைய பேர்ட்டு இருக்கலாம், ஒரு புதுவிதமான முயற்சி கொண்டு வந்து கொடுக்கலான்னு இருக்கலாம். அப்போ இது பார்க்குறதுக்கு எங்களால் முடியுதுன்னா இப்போ இன்னும் நிறைய படங்கள் வரலாம்ண்ணா. கண்டிப்பாண்ணா. இப்போது ஒன்றும் இல்லை, எஸ்கே ப்ரொடக்ஷன் மாதிரி ஒரு டீம் இந்த மாதிரி ஒரு படம் அவங்க வந்து லான்ச் பண்ணுறப்போ நிறைய, இப்போ இதுக்கு முன்னாடி வந்த கூழாங்கல் அந்தளவுக்கு வெளியே யாருக்கும் தெரியல. ஆனால் இந்த படம் இப்போ இவ்வளோ தூரம் தெரியறதுக்கு காரணமே எஸ்கே ப்ரொடக்ஷன் தான். இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தா தமிழ் சினிமா இப்போ வந்திருக்க இடத்தோட இன்னும் அது தூரத்துக்கு போகும். அது ப்ரொடக்ஷன் கம்பெனி இது வைக்கிறது தான். அப்புறம் வந்து சில டைரக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு இது எவ்வளோ சீரியஸான விஷயம் ஒரு சினிமான்றது பார்த்து எடுக்கணும். சும்மா வந்து நம்மளும் ஒரு படம் எடுக்கணும் காசுக்காகலாம் படம் பண்ணக்கூடாது. ஆனால் எத்தனை பேர் என்கரேஜ் பண்ணுவாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. புதுவிதமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம், ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவார், ஓடணும்ல. இப்போ சூர்யா அந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னா முன்னாடி இருக்க படத்தை வந்து இது பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ அடுத்து எப்படி வரும்ன்றது தான் போகிறது. பரவாயில்ல, நல்ல படம் தான், பார்க்கலாம். வரும் தான் கண்டிப்பாக. ஆனால் இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி இந்த படம் பண்ணியிருந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு தரும். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இன்டென்ஷன் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து டிஸ்கஷன். நம்மளை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஒரே ஸ்டோரி தான். ஒரு கடை பிடிச்சது. அவார்ட்ஸ் வாங்க நினைக்கிறீங்கண்ணா? கண்டிப்பாக வாங்குவோம். ஆல்ரெடி நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. அவார்ட்ஸ் வாங்கினதோட இவங்க வந்து அவார்டுக்காக இந்த படம் எடுத்த மாதிரி தெரியல, மக்களோட டிஸ்கஷனுக்காக படம் எடுத்திருக்காங்க. மக்கள் பேசினாலே இந்த படம் அவார்டு கிடைச்ச மாதிரி. படம் ஆல்ரெடி அவார்டு வாங்கின படம் தான் அது அவ்வளோதான். இப்போ அவார்டு வாங்கியாச்சு, இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கு. நம்ம அவங்க ப்ரொடியூசருக்கு நம்ம இந்த சிவானாக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுறோம். அவ்வளோ. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில் சூரி அழகாக பண்ணியிருக்காரு. சூரி ஹீரோயின் அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு படமாகவே பிடிச்சிருந்துச்சி. இதில் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நானும் ஒரு கிராமத்துக்காரன் தான். இயல்பான எங்கள் ஊரில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை அப்படியே நேரடியாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஸ்க்ரீனாக இல்லாமல் நேரடியாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த மாடு இவங்களாம் நடிக்க வச்சுருந்தாங்க, அதெல்லாம் அந்த ஷார்ட்ஸ்லாம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்கள எப்படி நடிக்க வச்சாங்க, அது நடிக்க வச்சதே பெரிய விஷயம். அதெல்லாம் நல்லா